காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டேங்க. சரியான வெயில் இல்லை பேசுகிறப்போ. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. இந்த வெயில் காலத்தில் இட்லி தான் நல்லா இருக்கிற மாதிரி மனசுக்கு வருது. என்ன தோசை சுட்டிருப்பேன், ஆனால் இட்லி ரொம்ப நல்லா வந்ததுனால சரி இட்லி சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி செய்துட்டு இப்போ நைட்டு தோசைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாம், இன்னைக்கு வந்து உடச்சக்கடலை சட்னிங்க. தேங்காய் கம்மியாக போட்டுட்டு உடச்சக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பண்ணால் உடச்சக்கடலை சட்னி. இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு போட்டு ஒரு கருவாடு போட்டு 2-3 கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறேங்க. நான் கோல்டு மாதிரி இருக்கு, கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னாங்க. அதனால இன்னைக்கு கருவாட்டு குழம்புங்க எங்கள் வீட்டில். ஓகேவா? இதான் விஷயம். ஜாலியாக ஆகுதுங்க. ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்குல்ல, இதுக்கு நல்லா இருக்கும். அப்போ கோல்டு பிடிச்சதுன்னே தெரியலையே. சம்மர் கோல்டு என்ன, நீ ஐஸ் வாட்டர் குடிச்சிருப்ப. சும்மா அப்படி தான் குடிக்கும்போது தெரியாது. அதே மாதிரி வெயில் இன்னைக்கு ஓவராக இருக்குது. வண்டியில் போகிறாங்க, வெளியே போகிறாங்க, தண்ணி பாட்டில் கூட எடுத்துக்கோங்க. நான் கூட நேற்று கேப் போடணும். இப்போல்லாம் பெரும்பாலும் கேப் போட்டு தாங்க போடுறேன். வெயில் எந்த நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக தான் என் வண்டியில் எப்படியும் 2 பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு யாருக்கும் தேவைப்பட்டால் கூட கொடுக்கலாம் பாரு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பேசும்போது சில வார்த்தைகள் ஏன் இப்படி பேசுகிறோன்னு தெரியாமல் அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். எப்படின்னா, ரொம்ப பஸ்ஸு கூட்டம்பா பார்த்தேன், அழகாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சூப்பராக அழகாக அங்கேருந்து தாம்பரம் போயிட்டேன். ஆனால் அந்த அழகான்ற வார்த்தை ஏன்டா அவன் போட்டான் தெரியாது. அது ஏன்னா அழுங்காம வரும்ல, அதாவது ரொம்ப டென்ஷனா எப்படா வருதுன்னு யோசிக்கும் போது காமன் கூலா வந்து சேருவான்ல, அதுதான் அழகா. நீ இங்கிலீஷ்காரனா இருந்தா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போகணும்னு சொன்னேன். அந்த அழகுன்றது தமிழ் தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் சாப்பாடு ஆகிடுச்சு. சரி, இன்னொரு ஹோட்டலில் போய்ட்டு அழகாக ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அழகாக வந்து பார்த்தேன், இப்படி சொல்கிறோம். அதே நம்மளுக்கு தெரியாமையே சில ஹெல்ப்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வண்டியில் போகிறோம், எதற்கு ஒருத்தன் ஸ்டாண்டு தட்டாமல் வண்டி ஓட்டான்னு, அப்பா ஸ்டாண்டு தட்டு அப்படின்றோம். அதே மாதிரி லைட் போட்டோன்னா, அப்பா அதை லைட் ஆஃப் பண்ணு, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு, இண்டிகேட்டர் போட்டுனே போகிற பாருன்னோம். இதே அந்த முனையில் போலீஸ்கார் இருக்கார், ஜாக்கிரதை, அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண் மூடி ஒரு ஹெல்ப் இதெல்லாம் அப்படி ஜாலியாக செய்கிறோம். அது மாதிரி சில அழகான்றது. அதே மாதிரி ஒரு மீன் கடைக்கு போவேன், என் பழக்கம் அது. மீன் கடை நம்ம ஒரு மீன் வாங்கியிருப்போம், அதை வெட்டுவோம். ஆனால் இன்னொருத்த வெட்டுற மீனை தான் நம்ம பார்த்து நிற்போம். பேசாமல் அதை வாங்கிக்கலாம் போல, இதை விட நல்லா இருக்கு. அது என்ன விலை பாது, அது 350. ஐயோ, மேலே ஒரு 50 ரூபா போட்டு அதே வாங்கிக்கலாம் போல. இதை மாதிரி குழப்பங்கள் வரும். ஆனால் நீங்கள் என்ன தான் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் வந்தால் இதை விட அது வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அது எல்லார் வீட்டில் நடக்கும்.